இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபாசிசம்னா என்ன, நேசிசம்னா எனக்கு இதுக்கான டிஃபரன்ஸா பார்க்க போறோம். ரெண்டுமே ஒரு வகையான ரைட் விங் பாலிடிக்ஸ். ஃபர்ஸ்ட் ரைட் விங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரைட் விங்னா என்ன, லெஃப்ட் விங்னா என்னங்கிறது வேணும் அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணி இன்னொரு வீடியோ மேக் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபாசிசம். ஃபாசிசம்ங்கிறது 1920s பெனிட்டோ முசோலினியால இட்டாலியில ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் பிளஸ் டிக்டேட்டர்ஷிப். டிக்டேட்டர்ஷிப்ல சர்வாதிகாரம் அப்படிங்கிறது, எதிர்கட்சியே இருக்கக்கூடாது, என்னை எடுத்து எவனா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், அரசுக்காக தான் மக்கள், மக்களுக்காக தான் அரசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு தான் இந்த சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1943ல அந்த எம்பையர் கொலாப்ஸ் ஆன பாசிசம்ங்கிறது முடிவுக்கு வந்திருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாசிசம் உருமாறிய கொரோனா மாதிரி பாசிசம்லோட அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ் தான். இது எங்க உருவாயிருக்கு பாத்தீங்கன்னா 1930s அடால்ஃப் ஹிட்லரால ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட விஷயம் தான். இதுதான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் பிளஸ் டிக்டேட்டர்ஷிப். அது கூட பாத்தீங்கன்னா ரேஷியல் சுப்ரமசி, ஆரியர்கள் தான் உயர்ந்தவங்க, மற்றவங்க தான் தாழ்ந்தவங்க ஒரு நினைப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செர்டன் குரூப் ஆஃப் மக்களும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸ், அதாவது யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள மட்டும் எங்க பார்த்தாலும் அடிக்கிறது, அந்த மாதிரி துன்புறுத்துறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. சரிங்களா? இதுவுமே 1945ல வேர்ல்டு வார் 2 முடிஞ்சோம்னா இதுவுமே முடிவுக்கு வந்திருக்கும். இதுதான் அதோட பேசிக் டிஃபரன்ஸ். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பாயாசமா அது ஏதாவது நல்ல குக்கிங் சேனலா இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க.